இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், காலம் அதிகம் இல்லை, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போகிறாரு. அதுக்கு முன்பாக உங்களுடைய இருதயங்களை இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் இயேசு இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு இல்லை என்றால் நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அவர் ஒருவரே பாவங்களை மன்னிப்பதற்கு வல்லமை உடையவர். அவர் ஒருவரே உங்கள் வியாதிகளை நீக்கி உங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவர். உங்கள் இருதயங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவே அப்பா, என்னுடைய இருதயத்தை நமக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நல்லா இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் மரித்ததற்கு அப்புறமாக ஆத்மா என்றென்றும் அழியா தன்மை உடையது. அதற்கு ஒரு பாதை உண்டு. ஒன்று நித்திய அழிவு அல்லது நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை உங்களுடைய ஆத்மா பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஜீவனோடு வாழும் போதே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் இருதயத்தை இன்றி நீங்கள் இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் எப்போ இயேசு இடத்துல வந்தாலும் மகளே மகனே என்று சொல்லி உங்களை அணைத்து கொள்வதற்கு அப்பாவினுடைய கரம் எப்பொழுதும் விரித்து காணப்படுகிறது. நீங்கள் அவரண்ட உங்களோட ஆத்மாவை உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் மகனே என்று சொல்லி உங்களை அணைத்து கொள்ள போதுமானவராக இருக்கிறார். உங்கள் இருதயங்களை நீங்கள் இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இதுவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த நாட்களில் அனுதினமும் ரட்சிக்கப்படுவதில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு குறைவு ஏற்படுமானால், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, ஒரு தருணத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு. இயேசுவே அப்பா, ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை காத்து கொண்டு முடிவு பாரியதை நிலை நிற்பதற்கு எனக்கு பலன் தருவீரா இயேசுவே என்று சொல்லி கேளுங்க. அவர் உங்களுக்கு பலன் தர போதுமானவர். நான் பரலோக ராஜ்யத்துக்கு போனோமானா அங்கே நமக்கு எப்பொழுது நித்திய சந்தோஷம் உண்டாங்க. அங்கே நமக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. என்றென்று இயேசுவோடு கூட இணைந்து நம்ம நித்தியமாக அவருடைய முகத்தை தரிசித்து அவரை எப்போதும் ஆராதிச்சுக்கிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழலாம். இயேசுவுக்கு உங்களை அர்ப்பணிப்பீங்களா? இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் யாராவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்களாக, அபிஷேகம் பெறாதவர்களாக இந்த இடத்துல நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் கேளுங்க. வாய்களை திறந்து விரிவாய் நீங்கள் திறந்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க இயேசுவே என்று கேளுங்க. அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு செவி கொடுக்க போதுமானவர். தம்மை நோக்கி பரிசுத்த ஆவியை கேட்கிற பிள்ளைகளுக்கு அவர் கண்டிப்பாக அதை கொடுப்பார். உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் அந்த பரிசுத்த ஆவி எனக்கு தாங்க, அந்த பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு தேட்சர வாழனை எனக்கு தாங்க இயேசுவே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட இயேசுவே, யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக திருப்பி என் இருதயத்தில் வாங்க என்று கேட்கிறாங்களோ அவங்களுக்குள்ளாக சென்று ஆளுகை செய்யுங்கப்பா. அவங்கள உமக்கு உகந்த பாத்திரங்களா நீ மாற்றிக்கொள்ளுங்க ராஜா. அவங்க தேவைகளை சந்திங்க. இயேசுக்காக நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். நம் வாழ்க்கையை துவங்கின தேவன் முடிவு பரியந்தோம், உலகத்தின் முடிவு பரியந்தோம் சகல நாட்களில் நம்மளோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார். இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி இயேசுவே. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக உம்முடைய சரீரத்தில் இருந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உம்முடைய சரீரத்தில் இருந்த முழு ரத்தத்தையும் எங்களுக்காக நீ சிந்தி எங்களுக்காக நீ ஜீவனை கொடுத்தீங்களே. உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அன்பிற்கு ஈடு என ஒன்று இல்லை இயேசுவே.
இயேசுவே உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய மகிமையினால் நீர் எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி.